அன்பு குழந்தைகளே, ஒரு சமயம் உயரமான மரக்கிளையில நம்ம இளம்புறா குஞ்சு ஒண்ணு வாழ்ந்து வந்துச்சு. அதுக்கு வானத்த பார்க்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் மழை தூறி முடிஞ்சதும் வானத்துல அழகான வானவில் தோணுச்சு. அந்த வானவில்லோட 7 வண்ணங்களையும் பார்த்து இளம்புறா குஞ்சு அப்படியே மெய்மறந்து போச்சு. இந்த வானவில எங்க போய் முடியும்? அப்படின்னு இளம்புறா குஞ்சு யோசிச்சுச்சு. அதோட ஆசையெல்லாம் அந்த வானவில்லோட கடைசி நுனிய கண்டுபிடிக்கணுங்கிறது தான். உடனே அது மெதுவா சிறகுகள அடிச்சு வானத்த நோக்கி பறக்க ஆரம்பிச்சுச்சு. இளம்புறா குஞ்சு உயர உயர பறந்துச்சு. வழியில பஞ்சு போன்ற மேகங்கள பாத்துச்சு. மேகங்கள் அதோட சிறகுகள் மேல மெல்லமா உரசிச்சு. அப்புறம் விதவிதமான பறவைகளையும் அது கடந்து போச்சு. எல்லா பறவைகளும் இளம்புறா குஞ்சோட பயணத்தை ஆச்சரியமா பார்த்தன. வானவில் நெருங்க நெருங்க அதோட நிறங்கள் இன்னும் பிரகாசமா தெரிஞ்சுச்சு. இளம்புறா குஞ்சு இன்னும் கொஞ்சம்னு வேகமா பறந்துச்சு. கடைசியில அது வானவில்லோட கடைசி பகுதிக்கு கிட்ட நெருங்கிச்சு. ஆனா, அங்க வானவில் தரைய தொடல. அது அப்படியே வானத்திலேயே மறைஞ்சு போற மாதிரி இருந்துச்சு. வானவில் எங்கிருந்து வந்துச்சு? எங்க போச்சுன்னு இளம்புறா குஞ்சுக்கு புரியல. ஆனா, அதுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுச்சு. வானவில்ல தேடிப்போன இந்த அழகான பயணம் தான். அதோட பெரிய சாகசம். ஒவ்வொரு முறையும் வானவில்ல பார்க்கும்போது, இந்த அழகான பயணத்த அது நெனச்சு பாத்துச்சு. இளம்புறா குஞ்சோட தேடல். அதுக்கு சந்தோஷத்தையும், நெறைய அனுபவத்தையும் குடுத்துச்சு குட்டீஸ். நாளைக்கு வேற ஒரு புதிய கத சொல்ல நான் தயாரா இருக்கேன். தூங்குறதுக்கு முன்னாடி, நீங்களும் உங்க கனவுல வானவில்ல தேடி பறந்து போங்க. இனிமையான கனவுகள். இது போன்ற கதைகளை கேட்க எங்களுடைய பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க.